We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று தேவ செய்திக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டின் வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 30 வரை, தொடர்ந்து 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 11 வரை வாசிக்கப்படும். புதிய ஏற்பாட்டில் பக்கம் 197. இந்த வார்த்தை வரைக்கும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள். பின்பு இப்படிப்பட்டவனை பூமியிலிருந்து அகற்ற வேண்டும், இவன் உயிரோடு இருக்கிறது நியாயமல்லவென்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னார்கள். இவ்விதமாய் அவர்கள் கூக்குரலிட்டு தங்கள் மேல் வஸ்திரங்களை எரிந்துவிட்டு ஆகாயத்திலே புழுதியை தூற்றிக் கொண்டிருக்கையில் சேனாபதி அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டு, அவர்கள் அவனுக்கு விரோதமாய் இப்படி கூக்குரலிட்ட முகாந்திரத்தை அறியும்படிக்கு அவனை சவுக்கால் அடித்து விசாரிக்க சொன்னான். அந்தப்படி அவர்கள் அவனை வாரினால் அழுந்த கட்டும்போது பவுல் சமீபமாய் நின்ற 100க்கு அதிபதியை நோக்கி, ரோமனும் நியாயம் விசாரிக்கப்படாதவனுமாய் இருக்கிற மனுஷனை அடிக்கிறது உங்களுக்கு நியாயமா என்றான். 100க்கு அதிபதி அதை கேட்டு சேனாதிபதியின் இடத்திற்கு போய் அதை அறிவித்து, நீ செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாய் இரும், இந்த மனுஷன் ரோமன் என்றான். அப்பொழுது சேனாபதி பவுலின் இடத்தில் வந்து, நீ ரோமனா, எனக்கு சொல் என்றான். அதற்கு அவன், நான் ரோமன் தான் என்றான். சேனாபதி பிரதியுத்தரமாக, நான் மிகுந்த திரவியத்தினாலே இந்த ஸ்லாக்கியத்தை சம்பாதித்தேன் என்றான். அதற்கு பவுல், நானோ இந்த ஸ்லாக்கியத்திற்குரியவனாக பிறந்தேன் என்றான். அவனை அடித்து விசாரிக்கும்படி எத்தனமாய் இருந்தவர்கள் உடனே அவனை விட்டுவிட்டார்கள். சேனாபதி அவன் ரோமன் என்று அறிந்து அவனை கட்டுவித்ததற்காக பயந்தான். வசனம் 30. பவுலின் மேல் யூதராலே ஏற்படுத்தப்பட்ட குற்றம் இன்னதென்று நிச்சயமாய் அறிய விரும்பி அவன் மறுநாளிலே அவனை கட்டவிழ்த்து பிரதான ஆசாரியரையும் ஆலோசனை சங்கத்தார் அனைவரையும் கூடி வரும்படி கட்டளையிட்டு அவனை கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக நிறுத்தினான். தொடர்ந்து அதிகாரம் 23 வசனங்கள் 1 11 வரை. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மன சாட்சியோடே தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய அனனியா அவனுக்கு சமீபமாய் நின்றவர்களை நோக்கி, இவன் வாயிலே அடியுங்கள் என்று கட்டளையிட்டான். அப்பொழுது பவுல் அவனை பார்த்து, வெள்ளை அடிக்கப்பட்ட சுவரே, தேவன் உம்மை அடிப்பார். நியாயப்பிரமாணத்தின்படி என்னை நியாயம் விசாரிக்கிறவராய் உட்கார்ந்திருக்கிற நீர் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாய் என்னை அடிக்க சொல்லலாமா என்றான். வசனம் 4. சமீபத்திலே நின்றவர்கள், தேவனுடைய பிரதான ஆசாரியரை வைகிறாயா என்றார்கள். அதற்கு பவுல், சகோதரரே, இவர் பிரதான ஆசாரியர் என்று எனக்கு தெரியாது. உன் ஜனத்தின் அதிபதி தீது சொல்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றான். பின்பு அவர்களில் சதுசேயர் ஒரு பங்கும் பரிசேயர் ஒரு பங்குமாய் இருக்கிறார்கள் என்று பவுல் அறிந்து, சகோதரரே, நான் பரிசேயனும் பரிசேயனுடைய மகனுமாய் இருக்கிறேன். மரித்தோருடைய உயிர்த்தெழுதலை பற்றிய நம்பிக்கையை குறித்து நான் நியாயம் விசாரிக்கப்படுகிறேன் என்று ஆலோசனை சங்கத்திலே சத்தமிட்டு சொன்னான். அவன் இப்படி சொன்னபோது பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று.
கூட்டம் இரண்டாக பிரிந்தது. எண்ணத்தினால் என்றால் சதுசேயர் உயிர்த்தெழுதல் இல்லை என்றும் தேவதூதனும் ஆவியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள். பரிசேயரோ அவ்விரண்டும் உண்டென்று ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆகையால் மிகுந்த கூக்குரல் உண்டாயிற்று. பரிசேயர் சமயத்தாரான வேத பாரகரில் சிலர் எழுந்து, இந்த மனுஷனிடத்தில் ஒரு பொல்லாங்கையும் காணோம். ஒரு ஆவி அல்லது ஒரு தேவ தூதன் இவனுடனே பேசினது உண்டானால் நாம் தேவனுடனே போர் செய்வது தகாது என்று வாதாடினார்கள். மிகுந்த கலகம் உண்டான போது பவுல் அவர்களால் பீருண்டு போவான் என்று சேனாபதி பயந்து போர் சேவகர் போய் அவனை அவர்கள் நடுவிலிருந்து இழுத்து கோட்டைக்கு கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆமேன். இது தேவனுடைய வசனம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறோம். இந்த நாளில் கூட தேவன் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக, ஆண்டவருடைய வார்த்தையை உம்மிடத்தில் கொண்டு வர இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம் கூட இந்த நேரத்தில் தன்னை வணங்கி இந்த நேரத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமாக. பிதாவே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எவ்வளவாக எங்களை வழி நடத்துகிறீர், நேசிக்கிறீர் என்று உமது வார்த்தை வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தை இந்த நாளில் கூட ஆண்டவரை எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தவும் உருவாக்கவும் கிருபை செய்தாலும் ஆண்டவரே, உமது வார்த்தை இருப்புற கற்குள்ள பட்டியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்களோட இருதயங்களை ஆராய்ந்து பார்த்து எங்களை புதுப்பியும், எங்களை பலப்படுத்தும், எங்களை உருவாக்கும். ஐயா, உமது ஆவியானவர் பிரசனம் தொடர்ந்து எங்கள் மத்தியில் இருந்து கூட ஒவ்வொரு இந்த செய்தியை கேட்குற ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஆண்டவரே உமது நம்பிக்கை வளரவும், ஆண்டவரை பலன் அடையவும், உமக்காக இன்னும் சிறந்த வகையில் ஜீவிக்கவும் ஆண்டவரே இந்த நாளில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த நாளின் பிரசங்கத்தின் தலைப்பு, கிறிஸ்து அவருடைய சாட்சிகளை தாங்குகிறார். The title of today's message is Christ sustains his witness. அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் வசனம் 22லேருந்து 23வது அதிகாரம் 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிப்பதை கேட்டீர்கள். இந்த வசனங்களில் இந்த ஒரு உண்மை, வல்லமையான ஒரு உண்மை அடங்கியிருக்கிறது. You heard scripture being read from Acts 22 verses 22 to Acts 23 verse 11, and it reflects a powerful truth that Christ sustains his witness. கிறிஸ்து அவருடைய சாட்சிகளை தாங்குகிறார். சாட்சிகள் என்று சொல்லையில் நாம் என்ன புரிந்து கொள்கிறோம்? What do we understand when we say witness? A witness is someone who has seen, heard or experienced something firsthand and is able to testify about it. ஒரு சாட்சியின் சொல்லையில், ஒரு நபரை குறித்து சொல்லையில், அவர் ஒரு காரியத்தையோ கண்டோ இல்லை கேட்டோ இல்லை அனுபவம் மூலமாகவும் முதல் வாட்டியாக அவர் அனுபவம் மூலமாகவும் அவர் எடுத்து சொல்கிறவரைத்தான் சாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவ வழிமுறையில் ஒரு சாட்சியின் சொல்லையில் அவர் எவர்பட்டவர் என்றால், அவர் இயேசு கிறிஸ்துவை எடுத்து சொல்லக்கூடியவராக இருக்கிறார். வார்த்தை மூலமாக, அவரோட வாழ்க்கையின் செயல் மூலமாக, அவர் வாழ்கிற உறுதியுடன் வாழ்கிற வாழ்க்கை மூலமாக இயேசு கிறிஸ்துவை எடுத்து காட்டுகிறார். In the Christian sense, a witness is someone who testifies about Jesus Christ through words, through his life and faithful living. We have all been called to be witnesses for Christ. In Acts 1:8 it says, அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். அவர் சொல்கிறார் இங்கே,
நாம் சாட்சிகளாக இருப்போம் என்று. சாட்சி என்று சொல்லி அது பேச்சில் வார்த்தைகள் மட்டும் இல்லை, ஆனால் ஒருவருடைய வாழ்க்கையும் அது இயேசு கிறிஸ்துவை எடுத்து காட்டும். You know, a witness is not just a person who speaks words and expresses words, but the life of that person also points to Christ. அதே நேரத்தில் அங்கே தாங்குகிறார் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்திருக்கிறது. அதோட அர்த்தம் என்னவென்றால், அவர் நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை உருவாக்குகிறார், உற்சாகப்படுத்துகிறார், நமக்கு பொறுமையை தருகிறார் கஷ்டமான நேரங்களில், காலங்களில். The word sustain means to uphold, to strengthen, to support, to encourage or provide endurance, especially in difficult times. Therefore, when we say Christ sustains his witness, Jesus does not send his people alone. He strengthens them, he supports them, he upholds them, especially during opposition, suffering or discouragement, especially when life gets hard. கிறிஸ்து தம்முடைய சாட்சிகளை, அவருடைய சாட்சிகளை தாங்குகிறார் என்று சொல்லையில், அவர் அவருடைய சாட்சிகளை தனியாக அனுப்பவில்லை, அவர் அவர்களை பலப்படுத்துகிறார், அவர்களை உருவாக்குகிறார், உற்சாகப்படுத்துகிறார், தாங்குகிறார். அதே எதிர்ப்புகள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில், வேதனைகள் மத்தியில், கஷ்டமான நேரங்கள் மத்தியில் அவர் கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த வாசிக்கப்பட்ட வசனங்களில் நான் பார்க்கிறோம். பவுல் அவரோட அப்போஸ்தலர் 22-23 வாசிப்பதை நீங்கள் கேட்டீங்க. அதுதான் பவுல் அவர் காண்கிறார் அது மத்தியில், அந்த சம்பவங்கள் மத்தியில். You know, this is what Paul finds himself in the passage that was read. The crowd wants to put him to death. The Roman authorities misunderstood him, and the Jewish council treated him unjustly. அங்கே நாம் காண்கிறோம், அவர் சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவரை கொல்லணும், அவர் மறைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். அங்கே உள்ள அதிகாரிகளோ அவரை புரிந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் அங்கே இருக்கிற மத தலைவர்களோ அவரை அநீதியில் வழிநடத்தினார்கள். ஆனால் இந்த வசனங்களோட நோக்கம், அதோட கவனம் பவுல் மேலே அல்ல. But the focus of this passage is not on Paul, but on Christ's faithfulness. ஆனால் அது கிறிஸ்துவோட உண்மைத்துவத்தின் மேல் அடங்கி இருக்கிறது. The passage teaches us a simple and powerful truth, that Christ sustains his witnesses in every circumstance. இந்த வசனங்கள் என்ன உண்மை நமக்கு எடுத்து காட்டுகிறது என்றால், இயேசு கிறிஸ்து அவரோட சீஷர்களை, அவரோட சாட்சிகளை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் தாங்குகிறார் என்று. இந்த வசனங்களில் 3 கருத்து உங்களுக்கு எடுத்து சொல்ல நான் விரும்புகிறேன். I wish to bring forth 3 points for your attention. முதலாவதாக, கிறிஸ்து அவருடைய சாட்சிகளை பகைமையான எதிர்ப்பின் மத்தியிலும் தாங்குகிறார். The first thing is that Christ sustains his witnesses through hostile opposition. நீங்கள் அதை 22வது வசனத்திலேருந்து 29வது வசனம் வரை நீங்கள் வாசிப்பதை அதை கேட்கலாம். You can hear that, you can read that from verses 22 to 29. Here the crowd is listening to Paul, to the experience that he has gone through. இங்கே அந்த ஜனங்கள், பவுலை சுற்றி இருக்கிற அந்த யூதர்கள், அவர் கடந்து வந்த சூழ்நிலைகளை குறித்து அவர் எடுத்து சொல்கிறார். அவர் எப்படி இயேசுவை சந்தித்தார், அவரோட வாழ்க்கை எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது, அவர் எப்படி யூதராக இருந்தார், ஆனால் இப்பொழுது இயேசுவை அறிந்து கொண்டு இயேசுவுக்காக வாழ்கிறார் என்ற அந்த காரியங்களை அவர் எடுத்து சொல்கிறார். You know, Paul explains to the people how he was a fervent Jew, but now he encountered Christ and his life has changed, and that he is living for Christ. And so as he is explaining, he makes a statement that makes a crowd turn from listeners to a violent and rioting crowd. அவர் பேசிக்கொண்டே இருக்கையில் அந்த அமைதியாக அவரை கேட்டுக்கொண்டே இருந்த கூட்டம்
திடீர்னு கோபத்திலையும் எதிர்ப்பிலையும் எழும்ப ஆரம்பிக்கிறார்கள். அவர் என்னதான் சொன்னார்? அது எந்த வசனத்தில் அடங்கியிருக்கு என்றால், அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் வசனம் 21. In Acts 22 verse 21 we read what caused the people to riot. அதற்கு அவர், நீ போ, நான் உன்னை தூரமாய் புறஜாதிகளிடத்திலே அனுப்புவேன் என்று சொன்னார் என்றான். அந்த வார்த்தைகள், நான் உன்னை புறஜாதியில் மத்தியில் அனுப்புவேன் என்று சொன்ன அந்த வார்த்தைகள் அவர்கள் மத்தியில் கோபம் உண்டாகி அவன் மறைக்க வேண்டும், அவன் கொல்லப்பட வேண்டும் என்று அவர்கள் எதிர்ப்பு கொடுக்கிறார்கள். When he said that God is sending him away to the Gentiles, they got angry, they got upset, and they cried out they rejected him and they demanded his death. Why? Because they could not accept the fact that God's grace was extending to the Gentiles. ஏனென்றால் ஏன் அவர்கள் கோபம் அடைந்தார்கள் என்றால், அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை புறஜாதி ஜனங்களும் அவர்கள் போலாக இயேசுவோட தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வார்கள் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Their hearts were filled with anger instead of thanksgiving and understanding. அவர்களோ உள்ளங்களோ நன்றி உள்ளத்தோடையும் புரிந்து உணர்வோடும் இல்லாமல் அவர்கள் உள்ளங்கள் கோபத்தினால் நிரப்பப்பட்டது. Paul's testimony did not receive applause. It provoked violent opposition. அவரோட சாட்சியானது அவர்கள் கைத்தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தவில்லை, அவர்கள் எதிர்ப்பு கொடுத்தார்கள். The situation turns dangerous for Paul. பவுலுக்கு அந்த நேரத்தில் ஒரு அபாயமாக மாறிவிட்டது. Unable to understand the situation for their abroad, the Roman commander ordered Paul to be examined by flogging. அந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்கிற அந்த ரோமர் அதிகாரி அதை அவருக்கு புரியவில்லை. ஏன் இவர்கள் இப்படியாக கோபப்படுறார்கள் என்று புரியாமல் பவுலை பாதுகாக்க அவர் அதே நேரத்தில் உண்மையை புரிந்து கொள்ள அவர் பவுலை அங்கேருந்து எடுத்துக்கொண்டு போய் அவர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று, அவர் சவுக்கால் அடிக்கப்பட்டு விசாரிக்கப்பட வேண்டும் என்று எடுத்து செல்கிறார். ஆனால் அவரை சவுக்கால் அடிக்க முன்பதாக பவுல் அவருக்கு வெளிப்படுத்துகிறார், அவர் ஒரு ரோமர் குடிமகனாக இருக்கிறார் என்று. Just before they whipped him, Paul revealed to the Roman soldiers that he is a Roman citizen. And this was a serious offense because a Roman citizen cannot be unlawfully charged or beaten without a trial. இது அவர்களுக்கு சட்ட பிரகாரம் அவர்கள் விசாரணை செய்யாமல் அவனை கைது செய்ய முடியாது. ஒரு ரோமர் குடிமகனை கைது செய்ய முடியாது அல்லது தண்டனையும் செய்யக்கூடாது என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் பவுலுக்கு சூழ்நிலை எப்படி இருந்தது என்றால், ஒரு உதவி இல்லாத கைவிட்டப்பட்ட ஒரு நிலைமை போலாக இருந்தது. But Paul's condition looked like he was helpless. But at that moment, his citizenship becomes his protection. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய ரோமர் மகனோட அந்த நிலைமை அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக மாறிவிட்டது. What looks like weakness became divine provision. எப்படி அவனுக்கு ஒரு ஆபத்தான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையாக காணப்பட்டதோ அது மாறி தேவனுடைய பாதுகாப்பாக மாறியது. நாம் இதில் ரெண்டு காரியங்கள் இந்த சம்பவத்தில் நாம் அறிந்து கொள்கிறோம். We learn two things in this situation. That faithfulness often attracts opposition. நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், நாம் உண்மையாக தேவனை நாடி வாழும்போது அங்கு அநேக நேரம் எதிர்ப்புகள் எழும்பக்கூடும். Jesus never promised that we would be universally accepted and we will not suffer.
இயேசு நமக்கு எடுத்து சொல்லவில்லை, நாம் உலகம் முழுவதும் அனைவரும் நம்மளை நேசிப்பார்கள், அனைவரும் நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் என்று. ஆனால் நாம் சோதிக்கப்படுவோம் என்று அவர் சொன்னார். அது யோவான் 15வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிப்பதை கேட்போமாக. We hear that being read in John 15 verses 20. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினது உண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டது உண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். அவர் என்னை துன்பப்படுத்துவர்களானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். If they persecuted me, they also will persecute you. Opposition does not necessarily indicate failure. துன்பப்படுத்தப்பட்டால், நமக்கு எதிர்ப்பு வந்தால், அது நாம் தோல்வி அடைந்து விட்டோம் என்று அர்த்தம் அல்ல. In many times opposition is evidence of faithfulness. அநேக நேரம் எதிர்ப்பு இருக்கும்போது அது நம்முடைய உண்மைத்துவத்தை, நம்முடைய விசுவாசத்தை அது எடுத்து காட்டும். So if you are facing opposition or resistance for your faith, do not be discouraged. It does not mean God has abandoned you. Rather it means that you are walking in obedience. அப்படி இருக்கையில் உங்களுக்கு நீங்கள் விசுவாசியாக இருப்பதனால், அப்படியாக வாழ்வதனால், சாட்சியாக இருப்பதனால், சாட்சி பகிர்ந்து கொள்வதனால் உங்களுக்கு எதிர்ப்பு வருது என்றால், உங்களை விட்டு விலகி இருக்கிறார்கள் என்றால், அது ஆண்டவரும் உங்களை விட்டு விலகிவிட்டார், உங்களை கைவிட்டார் இந்த அர்த்தம் அல்ல. அதோட அர்த்தம் என்றால் நீங்கள் கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தமாக இருக்கும். இன்னொரு காரியம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அந்த சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் அந்த மத்தியில் இருக்கிறார் என்ற உண்மை உள்ளது. And the other thing we need to understand is, even in that situation, in that circumstances, and in every hostile circumstances, the Lord remains there. He is sovereign over everything. அவர் அரசாளுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அந்த சூழ்நிலைகள் மத்தியில் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நாம் பார்க்காத நிலைமைகளை பயன்படுத்தி அவரோட ஜனங்களை தாங்குவார். God will use unexpected means and ways to protect and sustain His people. And therefore, we may not be facing an angry crowd like Paul. அப்படி இருக்கையில் நம் வாழ்க்கையில் பவுலை போலாக நமக்கு ஒரு பயங்கரமாக எதிர்ப்பு கொடுக்கக்கூடிய ஜனங்கள், நம் மறிக்க வேண்டும் என்று நினைக்கிற ஜனங்கள் அப்படி இல்லாத ஒரு நிலைமையாக இருக்கக்கூடும். ஆனால் நம் மத்தியில் எதிர்ப்புகள் இருக்கும். அந்த நேரங்களில் நாம் நினைவு கூற வேண்டும், கர்த்தர் நம்மை தாங்குகிறார் என்று. So we may not be facing an angry mob like Paul, but we do face opposition. And in those moments, let us remember that Christ sustains His witness. இரண்டாவது காரியம் என்ன எடுத்து சொல்ல விரும்புகிறேன் என்றால், மனிதனோட அநீதியின் மத்தியில் கூட கிறிஸ்து அவருடைய சாட்சிகளை தாங்குகிறார். The second thing I want to bring to you is that Christ sustains His witness even through human injustice. அந்த பவுலை அந்த ரோமர் இராணுவர் எடுத்து கொண்டு போன பிற்பாடு மறுநாள் அவர் அந்த யூதர் அதிகாரிகளுக்கு மத்தியில் அவரை கொண்டு வந்தார். The next day when the commander of the Roman army had taken away Paul, he brought him the next day before the Jewish ruling council. But instead of showing justice, the council showed him injustice. ஆனால் அவருக்கு நீதி கொடுக்கிற பதிலா அந்த அதிகாரிகள் அவர்களை அநீதியில் வழி நடத்தினார்கள்.
அது நீங்கள் 22வது அதிகாரம் வசனம் 30லேருந்து 23வது அதிகாரம் வசனம் 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து அந்த சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அவர் பவுலை அங்கே அவரோட நிலைமையை எடுத்து சொல்ல அவர்கள் வாய்ப்பு கொடுத்தார்கள். அவர் பேசிக்கொண்டே இருக்கையில் அவரை அறைந்தார்கள் முகத்தில். அப்பொழுது அவர் கோபமடைந்தார். As Paul began his defense, the high priest ordered him to be struck on the mouth. அந்த இடத்தில் பவுல் அவரோட நிலைமையை எடுத்து சொல்லி அவரோட சூழ்நிலை எடுத்து சொல்லி பேசிக்கொண்டே இருக்கும் போது பிரதான ஆசாரியர் அவரை அறையும்படி கட்டளையிட்டார். The very people responsible for upholding justice became guilty of violating it. யாரு நீதியை தாங்க வேண்டுமோ அதே ஜனங்கள் அவர் மத்தியில் அநீதியை எடுத்து காட்டினார்கள். ஆனால் பவுலோ அவரோட நிலைமையை குறித்து அவர் மனம் மாறவில்லை. But Paul did not lose heart or lose his direction in that situation. He realized that the council was divided. அவர் அறிந்து கொண்டார் அந்த குழு மத்தியில் 2 குழுக்கள் இருந்தார்கள். ஒரு குழு உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் நம்புவர்களாக இருக்கிறார்கள். ஒரு குழுவோ உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் நம்பவில்லை. In that group there were 2 divisions. One group that believed in resurrection and another group that did not believe in resurrection. And so Paul spoke about the resurrection. அப்படி இருக்கையில் பவுல் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் மத்தியில் எடுத்து பேசினார். அவர் பேசிக்கொண்டே இருக்கையில் அங்கே தகராறு, அந்த 2 கூட்டங்கள் மத்தியில் தகராறு அங்கே ஒரு புரட்சி நடந்தது. And as he spoke, the 2 groups broke out into a conflict and there was misunderstanding there. And once again the Roman commander took him away from there. இன்னொரு தடவை அந்த ரோமர் அதிகாரி அந்த இடத்திலிருந்து அவரை எடுத்து சென்றார். இந்த சம்பவத்தில் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் நம்முடைய மனிதனோட வழிமுறைகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்காது. What we learn from this passage is that our ultimate hope does not rest on human systems. Human systems are imperfect. மனித அமைப்புகள் முழுமையானது அல்ல. And human leaders can fail. மனித தலைவர்கள் தோல்வி அடையக்கூடும். And human justice can be flawed. மனித நீதி குறைபாடு உள்ளதாக இருக்கிறது. அதனால் நாம் மனிதனோட வழிமுறைகளை நம்பி இல்லாமல் ஆண்டவரோட குறிக்கோள்களை நம்பி இருப்போம். ஏனென்றால் ஆண்டவரோட குறிக்கோள் தோல்வி அடையாது. And therefore we do not put our hope on human systems, human laws and human ways, but we put our hope on God's purposes, because God's purposes never fail. The other thing we need to realize that Christian witness always points people to the risen Christ. இன்னொன்று நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம் கிறிஸ்தவ சாட்சி கொடுக்கையில் அது எப்பொழுதும் யாரை வெளிப்படுத்துகிறது என்றால் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை அது வெளிப்படுத்துகிறது. And therefore, because we reveal him, we declare him, the Lord preserves his witnesses even in imperfect circumstances. அப்படி இருக்கையில் கர்த்தர் தாமே நம்மை அந்த சூழ்நிலைகளை கடினமான சூழ்நிலையில் கூட நம்மை தாங்கிக் கொள்கிறார். And therefore when you face unfair treatment or false accusation or betrayal, remember God is not absent in injustice. எப்படி ஆண்டவர் பவுலை அந்த சூழ்நிலையிலிருந்து காப்பாற்றி வெளியாக்கினாரோ அது நமக்கு என்ன எடுத்து காட்டுகிறது என்றால் நாமும் அதே போலாக அநீதியை சந்திக்கும் போது நம்மேல் குற்றம் சாற்றப்படும் போது நாம் நம்மளோட நம்பிக்கைக்கு ஏறுமாறாக விரோதமாக நடக்கும் போது நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் அந்த அநீதியின் மத்தியில் கூட அவர் இருக்கிறார் என்று. That God is not absent in injustice. He is working through it, and people may fail you, but God never loses control.
அந்த ஆண்டவர் அந்த சூழ்நிலை மூலமாக ஆண்டவர் செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார். மனிதர்கள் நம்மை கைவிடலாம், ஆனால் ஆண்டவரோ அந்த சூழ்நிலை மத்தியில் நம்மை வழிநடத்துவார் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், கிறிஸ்து அவரோட சாட்சியை தாங்கி அவரோட பிரசன்னமும் அவரோட வாக்குறுதியும் அது மூலமாக அவர் நடத்துகிறார் என்று அறிந்து கொள்கிறோம். The third thing that we understand is that Christ sustains his witness with his presence and his promise. அது 23வது அதிகாரம் வசனம் 11 வாசிப்பதை கேட்போமாக. And we hear that in Acts 23 verse 11. அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று, பவுலே, திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். This whole sentence is a climax, is the main focus of this whole passage. இந்த அதிகாரத்தோட முழு வல்லமையும் இந்த வசனத்தில் தான் அடங்கி இருக்கிறது. இதோட முழு கருத்தும் இதில் தான் அடங்கி இருக்கிறது, இந்த வசனத்தில் தான் அடங்கி இருக்கிறது. In this verse it says, the following night the Lord stood by him and said, take courage, for as you have testified to the facts about me in Jerusalem, so you must testify also in Rome. இங்கு 3 காரியங்கள் நாம் அறிந்து கொள்கிறோம். முதலாவதாக கிறிஸ்துவோட பிரசன்னம் பவுலோடு இருக்குது என்று நாம் அறிந்துக்கிறோம். The first thing we realize, we learn 3 things in this verse. First thing is that the presence of Christ was with Paul. The Lord stood by him and said, take courage. அன்று இரவிலே கர்த்தர் பவுலோடு அருகே வந்து நின்று அவர் பவுலே திடன்கொள் என்று சொன்னார். The crowd rejected him. The religious leaders opposed him. The Roman authorities misunderstood him. But Christ stood with him. அந்த இடத்தில் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், அந்த கூட்டம் அவரை நிகாரித்தது, அவரை எதிர்ப்பு கொடுத்தது. அந்த மத தலைவர்கள் அவருக்கு எதிர்ப்பு கொடுத்தார்கள். அந்த ரோமர் அதிகாரிகள் அவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தரோ அவரோடு இருந்தார். And so when everyone else is not around you, Christ is still with you. அநேகர் உங்களை கைவிட்டாலும், உங்களை விட்டு விலகி இருந்தாலும், உங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும், தூரமாக இருந்தாலும், ஒன்றை மட்டும் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று. The Lord strengthened Paul right in his moment of weakness. பவுலோட அந்த பலவீனமான நேரத்தில், கஷ்டமான சோதனையான நேரத்தில் கர்த்தர் அவர் பக்கத்தில் இருந்தார் என்று இந்த வசனங்கள் எடுத்து சொல்கிறது. ரெண்டாவதாக நாம் என்ன புரிந்து கொள்கிறோம் என்றால், அவர் கர்த்தர் பவுலோட சாட்சியை குறித்து அவர் பவுலை உற்சாகப்படுத்துகிறார். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நீர் என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தாய் என்று. And there it says, as you have testified to the facts about me in Jerusalem. The Lord acknowledges Paul's faithful witness. அங்கே பவுலோட சாட்சியை, உண்மைத்துவத்தை ஆண்டவர் அங்கே அறிந்து கொள்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். From a human perspective, Paul's ministry in Jerusalem appeared unsuccessful. There was no visible results, and there was opposition, confusion, and imprisonment. நாம் மனுஷனோட பார்வையில் நாம் பார்க்கும்போது அங்கே பவுலுக்கு ஒரு தோல்வியான ஒரு நிலைமை போலாக இருந்தது. அவனோட சாட்சி அங்கே ஒரு தோல்வியாக இருந்தது. அங்கே ஒரு நன்மையும் காண முடியவில்லை. அவனுக்கு எதிர்ப்பு இருந்தது, அங்கே குழப்பங்கள் இருந்தது, அவன் சிறையில் இருந்தான். அப்படி பார்க்கையில் எந்த நன்மையும் இல்லாத போவதாக இருந்தது. ஆனால் ஆண்டவரோட பார்வையிலேயோ அவனோட சாட்சி ஏற்றுக்கொண்டது.
அவன் சாட்சி கர்த்தரை குறித்து சாட்சி கொடுத்தான் என்று ஏற்றுக்கொண்டது. பட் ஃப்ரம் காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், Paul had faithfully testified about Christ. அவன் உண்மை உள்ளவனாக இருந்தான் என்று கர்த்தர் அங்கே எடுத்து காட்டுகிறார். மூன்றாவதாக நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், பவுலுக்கு ஆண்டவர் ஒரு உறுதி கொடுக்கிறார். ரோமரிலும் நீ சாட்சி கொடுப்பாய் என்று அவர் உறுதி கொடுக்கிறார். And here the third thing that we learn is that Christ assures that he will testify for Christ in Rome also. It was not just a possibility, it was not something that may happen, but it was an ordained plan of God. சும்மா அது ஒரு நிலைமை, நடக்கக்கூடிய ஒரு நிலைமையாக இருக்கும். ஒருவேளை இப்படியாக சாட்சி கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் என்ற ஒரு சிந்தனை அல்ல, இது ஆண்டவரோட திட்டமாக இருந்தது. No opposition, injustice or human scheme could prevent God's purpose from being fulfilled. மனுஷனோட எந்த திட்டமோ முயற்சியோ அநீதியோ ஆண்டவரோட திட்டத்தை மாற்ற முடியாது, தடை செய்ய முடியாது. Paul would reach Rome because Christ has declared it. பவுல் வந்து ரோம நகரத்துக்கு போய் சேர்வார், ஏனென்றால் கிறிஸ்து அதை கட்டளையிட்டார். And therefore Paul's courage did not come from his strength. It came from Christ who stood beside him and said, "Take courage." அதனால் நாம் அறிந்து கொள்கிறோம், பவுலோட பலன் அவரோட சொந்த திறமையிலேயோ ஞானத்திலேயோ வரவில்லை. கர்த்தர் அவன் பக்கத்தில் இருந்து திடன்கொள் என்று சொன்னதினால் அவன் பலன் அடைந்தான். The same Lord who stood with Paul stands with his people today. பவுலோடு நின்ற கர்த்தர் இந்த நாளில் கூட அவருடைய ஜனங்களுடன் நிற்கிறார். Paul faced a hostile crowd, an unjust system, and an uncertain future. Yet above every human action, God stood with him. பவுல் வந்து ஒரு விரோதம் கொண்ட எதிர்ப்பு கொடுக்கிற கூட்டத்தை சந்தித்தார். ஒரு அநீதி நிறைந்த மனிதனோட வழிமுறையை சந்தித்தார். எதிர்காலம் இல்லாத ஒரு நிலைமையில் இருந்தார். ஆனால் அதுக்கு மேலாக, இந்த சூழ்நிலைகளுக்கு எல்லாம் மேலாக கர்த்தர் அவரோடு நின்றார். கர்த்தர் அவரை பாதுகாத்தார். எதிர்ப்புக்கு மத்தியில் கர்த்தர் அவரை அநீதியில் மத்தியில் வழிநடத்தினார். கர்த்தர் அவரை பலப்படுத்தினார். Christ protected Paul through opposition. Christ preserved Paul through injustice. And Christ strengthened Paul with his presence. And so the message of this passage is very clear. Christ sustains his witness. இந்த வசனங்களில் உறுதியாக என்ன எடுத்து சொல்லப்படுகிறது நமக்கு என்றால், கிறிஸ்து அவருடைய சாட்சிகளை தாங்குகிறார். Therefore, when opposition comes, let us remain faithful. When injustice comes, let us trust God. And when uncertainty comes, take courage in Christ's presence with you. அப்படி இருக்கே, எதிர்ப்பு வரும்போது நாம் தொடர்ந்து விசுவாசத்தில் நிற்போமாக. அநீதியான சூழ்நிலைகள் இருக்கும்போது தொடர்ந்து கர்த்தரை நம்பி இருப்போமாக. எதிர்காலமே தெளிவாக இல்லாத சூழ்நிலைகள் கூட, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரங்களில் கூட கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று உறுதியோடு திடன் கொள்வோமாக. And as we come to the close of this message, let us consider what these words mean to us. நான் இந்த பிரசங்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். நாம் இந்த வசனங்கள், இந்த வார்த்தைகள் நமக்கு இந்த நாளில் என்ன எடுத்து சொல்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக.
சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? Are you discouraged? Because when you witness about Christ, you face opposition. கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கையில் எதிர்ப்புகளை நீங்கள் சந்திக்கிறீர்களா? தோல்வியை அல்லது வேதனையை சந்திக்கிறீர்களா? Or do you face disappointment, discouragement? Then and have you begun to wonder whether faithfulness makes any difference? அப்படி இருக்க சாட்சி கொடுக்கறதுல தயங்கி விட்டீர்களா? எதுவும் இதில் நன்மை இருக்கிறதா என்று உங்கள் உள்ளத்தில் கேள்விகள் எழும்புதா? இந்த நாளில் இந்த வசனங்கள் உங்களுக்கு என்ன எடுத்து சொல்கிறது என்றால், திடன் கொள்ளுங்கள். What these words say today is, take courage because Christ is with you. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களோட போராட்டத்தை அறிந்தவராக இருக்கிறார். He knows your struggle and will sustain you. உங்களை தாங்குவார். ஒருவேளை நீங்கள் அமைதியாக இருந்து விட்டீர்கள், அநேக சாட்சி சொல்லி இந்த நாட்களில் அநேக பாரத்தினாலும் வேதனையினாலும் இந்த நாளில் நீங்கள் அமைதியாக இருந்து விட்டீர்கள். Perhaps you have become silent because of the challenges you face, the burdens and the struggles you face. You have become silent in your witness. You know Christ, but because of all the struggles, you have become silent. நீங்கள் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறீர்கள், ஆனால் அநேக சூழ்நிலைகளினால் அமைதியாக விட்டீர்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை மீண்டுமாக அழைக்கிறார். Today the Lord calls you to renew courage. உங்களோட தைரியத்தை புதுப்பிக்கவும் உங்களோட உண்மைத்துவத்தை புதுப்பிக்கவும் இந்த நாளில் உங்களை அழைக்கிறார். Do not remain silent. அமைதியாக இராமல் இருங்கள். இந்த நாளில் கூட அவருக்கு சாட்சிகளாக எழும்பும்படி கூட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். Today God calls you to arise as his witness. And if you do not know him, and ஒருவேளை நீங்கள் கிறிஸ்துவை அறியாமல் இருந்தீங்க என்றால் இந்த நாளில் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். If you want to be a witness of Christ, you need to know Christ, and he is ready to forgive you and to include you in his family. ஆண்டவர் அவரை உங்களை மன்னித்து உங்களை இந்த குடும்பத்தில் சேர்க்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்தார். And that is why Jesus Christ died on the cross and rose, so that you may have life and have life abundantly. ஏனென்றால் உங்களுக்கு பரிபூர்ணமான வாழ்க்கையை கொடுக்க அவர் மரித்து உயிர் தெழுந்தார். இந்த நாளில் உங்களை கூட அழைக்கிறார். பொதுவாக எல்லோருக்காகவும் கூட இந்த நாளில் சொல்ல வேண்டிய வார்த்தை என்னவென்றால், கிறிஸ்து உங்களை தாங்குகிறார். நாம் தைரியமாக கூட அவருக்கு சாட்சிகளாக நாம் வாழ்வோமாக, ஜெபப்படுவோமாக. Let us pray. ஆண்டவரே, இந்த நாளில் திடன்கொள் என்ற இந்த வார்த்தையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Father, we want to thank you that you have encouraged us. You have asked us to take courage because you are with us. ஏனென்றால் நீர் எங்களோடு வருகிற தேவன், எங்களோடு இருக்கிற தேவன். சூழ்நிலைகள் மத்தியில், போராட்டங்கள் மத்தியில், அந்நிதியில் மத்தியில் கூட ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்துவீர் என்ற இந்த நாளில் கொடுத்த உறுதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். In the midst of opposition, in the midst of injustice, Lord, you will bring us through by your grace and goodness, Lord. உம்முடைய நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை வழிநடத்துவீர் என்ற இந்த உறுதிக்காக நன்றி. இந்த நாளில் இந்த செய்தியை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்கள் சோர்ந்து போயிருந்தால், பின்தாங்கி இருந்தால், மௌனமாக போயிருந்தால், இந்த நாளில் கூட ஆண்டவரே இவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் உண்மை இந்த நாளில் அறிந்து கொண்டு உம்மை பின்பற்ற இவர்களையும் கூட பலப்படுத்தும் ஆண்டவரே, உருவாக்கும் ஆண்டவரே. Lord, may your goodness be poured onto these people. ஆண்டவரே, இவர்கள் மேல் உம்முடைய நன்மை ஊற்றப்படுவதாக ஆண்டவரே. பலனடைந்து ஆண்டவரே தைரியமாக ஆண்டவரே உமக்கு சாட்சிகளாக எழும்பி பிரகாசிக்க வழி நடத்தப்பட ஆண்டவரே இந்த நாளில் பலப்படுத்தும் ஆண்டவரே. Strengthen them, O God. Strengthen them because everything is in your hands. என்றால் அனைத்தும் உமது கரத்தில் உண்டு ஆண்டவரே.
உமது சித்தம் நிறைவேறுவதாக. இதை அனைத்தும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today, or you need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.